நிறைய பேருக்கு வந்து இப்போ ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்குறாங்க. இது வந்து செவிப்பறையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். காதில் வந்து சீழ்வடியும், சில பேருக்கு வந்து காதில் சீழ்வடியும், அடிக்கடி புண்ணாகும். இந்த மாதிரியான இது மாதிரி காரணிகள் வந்து எதுக்காக எதனால் ஏற்படுது மேடம்? இது ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? நம்மளோட இயரிங் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 டெசிபிள் தான் நார்மல் இயரிங் லிமிட் சொல்லுவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதால வந்து என்னன்னா அதுலேயுமே வந்து அந்த இயரிங் லிமிட்ஸ் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் ரெகுலராக அவங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சிருப்போம்னு தெரியாது. ஸோ டெய்லி அதே சேம் பிளக் அவங்க யூஸ் பண்ணும்போது வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷனை நம்மளே உள்ளே கொண்டு போகலாம், வெளியிலேருந்து ஒரு கிருமி தன்னால் உள்ளே போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக இன்ஃபெக்ஷன் வரும். காது ஜவ் அந்த டிம்பானிக் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சீல் வழியே வரும். அந்த மாதிரி சீலாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லையா அது இன்னொரு விதத்தில் போனால் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு உள்ளே இருக்க போன் கூட அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அன்சேஃப் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 2 விதமாக ஆகும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கூட அவங்க முன்னாடி முன் வைக்கணும் மேடம். இப்போ இந்த டான்சில் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன். அந்த டான்சில் வந்து முத்தி போச்சுன்னா வந்து மூளைக்கு ஆபத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மையா? அது மூளையை பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. டான்சில் வந்து ஒரு லிம்ஃப் ஆர்கன் தான். ஓகே, லிம்ஃப் ஆர்கன். அது அப்படியே விட்டுறதால என்ன ஆகும்னா ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரும், குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி. அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து இந்த டான்சில் வந்து தன்னால அதோட தன்மையிலேருந்து சுருங்கிடும் சொல்லுவாங்க, ஷ்ரிங்க் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை தாண்டும் போது ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சோர்ஸ் ஆஃப் ஓகே தான். எந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வேணா ஒரு சோர்ஸ் ஆஃப் ஓகே. இதனால நுரையீரலுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போகலாம், இதனாலேயும் வரலாம். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இந்த ஸ்டாமரிங் சொல்லுவாங்க, திக்குவாயின்னு. திக்குவாய் வந்து இயற்கையிலேயே வர்றதா இல்லை வந்து பிறவிலே வர்றதா? அவங்க வந்து இப்போ சரியாக பேசாமல் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சதுனால வருதா? எதனால் வருது மேடம்? இயற்கையில் வர்றதுன்னு இல்லை, இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் போது அவங்களுக்கு இருக்க இஷ்யூஸால வர்றது தான் அது. அது வந்து அதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி வந்து ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாமரிங்கே இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக தான் அந்த ஸ்பீச் தெரப்பியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அதாவது இயற்கை வைத்தியத்தில் சொல்கிறாங்க, குழாங்கல் போட்டு நாக்கில் போட்டு உருட்டிகிட்டே இருந்தாக்கா, இல்லை சொன்னாங்க அந்த மாதிரி சொன்ன கேள்வி. அது வந்து எதுக்குன்னா அந்த டங் எக்ஸசைஸ்க்காக. ஓகே, டங் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ் இருக்கா மாதிரி வந்து மூக்குக்கு வாய்க்கு காதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா மேடம்? ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். ஓகே, ப்ரீதிங், காது மூக்கு தொண்டை இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். மூக்குலேருந்து காதுக்கு வந்து ஒரு ஈஸ்ட்ரஜன் டியூப், ஏர் டியூப்னு ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ புரியுதுங்களா? அதனால தான் நமக்கு வந்து மூக்கில் ஏதாவது சளியோ ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சா காதுக்கும் போகும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்மளோட சிம்டம்ஸ் ஆஃப் இயர் கூட ரிலீவ் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டை பயிற்சியில் பாக்ஸிங் விளையாட்டு சண்டை இருக்குது. அந்த பாக்ஸிங் பயிற்சியில் முகத்தில் குத்துறாங்க இல்லையா? அப்போ சில பேருக்கு வந்து முகத்தில் வந்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் மூக்கு தண்டு உடைச்சி ரத்தம் வருதுன்றாங்க. அது அப்படியே இயற்கையிலே சரியாயிடுமா இல்லை வந்து சர்ஜரி பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுட்டா கூட சரியாயிடும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? இது உண்மையா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எப்படின்னா அந்த மோஸ்ட் ப்ராமினென்ட் பார்ட் வந்து நோஸ் தான். ஓகே, ஸோ வந்து இந்த பாக்ஸிங்கில் தான் இன்ஜூர் ஆகணும்னு இல்லை, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இல்லை யாரோ அடிச்சிட்டாங்க இல்லை எங்கேயாவது போய் இடிச்சிக்கிட்டாங்க, எப்படினாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது அந்த நோஸ் தான். ஸோ வந்து அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு கை எலும்பு கால் எலும்பு உடையுதோ அதே மாதிரி மூக்கு எலும்பு உடைஞ்சாலையும் ஃப்ராக்சர்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ராக்சர் இருக்கும்போது 2 விதமாக இருக்கும். மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பகுதின்னு ஒன்று இருக்கும், இந்த கார்டிலேஜ் தண்டு பகுதின்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த விதமாக ஃப்ராக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். சம்டைம்ஸ் வந்து பெருசாக இந்த காஸ்மெட்டிக் டிஃபார்மிட்டிலாம் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு எப்படின்னா அந்த மூக்கு தண்டே வந்து அலைன்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், ஜஸ்ட் சும்மா ஒரு கிராக் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி அதுவே செட்டில் ஆகிடும். நம்ம சிம்டமேட்டிக்காக அந்த எப்படி வீக்கத்துக்கு இந்த மாதிரிலாம் மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா செட்டில் ஆகிடும். பட் வந்து எப்படின்னா டிஸ்பிளேஸ்டாக ஆயிடுச்சு, மூக்கு தண்டு வளைஞ்சிருச்சு, இல்லைனா வந்து இப்படி துண்டு துண்டா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா இப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், மூக்கில் வந்து அப்படி தட்டி விட்டாலே தும்பிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அலர்ஜியால் வர்றதா? சில பேர் வந்து சைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை. இது வந்து மூக்கை எந்த அளவுக்கு பாதிக்குது, எதனால் ஏற்படுது மேடம்? இதுக்கு சரியான தீர்வு என்னவா இருக்கும்? அட்டோபி அலர்ஜி தான். ஓகே, அலர்ஜி நேசல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த டஸ்ட் எக்ஸ்போஷரால் வரும், இல்லையா கோல்டு எக்ஸ்போஷரால் வரும். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒத்துக்காம, அதை ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒத்துக்காத பொருட்களால் இன்ஹலேஷன் பண்ணும்போது கண்டினியூஸாக தும்புவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அப்படியே கண்டினியூஸாக 20 முறை தும்புறது, 40 முறை தும்புறது அந்த மாதிரி இருக்கும். சைனசைட்டிஸ்ன்றது வேற. சைனஸ்ன்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை நம்ம சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அலர்ஜி வேற, சைனசைட்டிஸ் வேற. ஓகே, இதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது இருக்குங்களா?
அலர்ஜிக்கா சைனசைட்டிஸ்க்கா? ரெண்டுத்துக்குமே தான். இதாவது கேள்விப்பட்டிருக்கேன். மூக்குல சின்னதா வந்து சர்ஜரி பண்ணாக்கா அது சரியாயிடும் அப்படின்றாங்க. சைனசைட்டிஸ்க்கு ஃபெஸ் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஓகே. எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஓ. ஸோ அந்த வந்து ஏதாவது அடைப்பு அந்த செக்ரீஷன்லாம் கலெக்ட் ஆயிருக்கும் போது நம்ம வந்து அந்த ஃபெஸ் சர்ஜரி பண்ணோம்னா அதுக்கான ரிலீஃப் நல்லா கிடைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே. இப்போ அடுத்தது அந்த காது கேட்காதவங்களுக்கு வந்து ஒரு ஹியரிங் எய்டுன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி வேலை செய்யுது மேடம்? அப்போ அவங்களுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கு நார்மலாக காது கேட்குறோம், 2 காது கேட்குது. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும்? கேட்டவொன்னே திரும்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது மேடம்? இப்போ இயரிங் லாஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான இயரிங் லாஸ்ன்னு இருக்கும். கண்டக்டிவ் இயரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நரம்பு பாதிச்சிருக்கும், சென்சரி இயரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வயசானவங்களுக்குலாம் வரும்போது வந்து சென்சரி நியூரல் இயரிங் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஹியரிங் எய்ட் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இந்த டெஃப் மியூட்னு சொல்றாங்கல்ல, அந்த டெஃப்னஸால அவங்களால பேச முடியாம இருக்கு, அவங்களுக்கும் இயரிங் எய்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஏஜ்ல வந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ இனிஷியல் ஃபேஸஸ்ல வந்ததுன்னா அந்த மாதிரி இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்றோம்ல, அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் பெர்சீவ் பண்ணும்போது, சவுண்ட்ஸ் கேட்கும் போது அவங்களுக்கு புரியும். நமக்கு நார்மலாக எப்படி இயரிங் எல்லாருக்கும் கேட்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பெர்சீவ் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிறந்த குழந்தைகள் இந்த 1 இயர் 2 இயர்ஸ்ல இருக்கும்போது பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம இனிஷியல்லே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸி. பட் ஒன்ஸ் அந்த அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆன பிறகு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட்டோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும், பல்லு கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், உதடுகள்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுகிறதே வந்து சிலது கேட்காது, குழற மாதிரி அடைச்சி பேசுகிற மாதிரியே இருக்கும், மூக்கு அடைச்சி மூக்கிலே பேசுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான தீர்வு என்ன மேடம்? இது வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை வந்து அப்படியே விட்டுட்டா சரியாயிடுமா? அதான் மூக்கடைப்புக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல டான்சில், அதே மாதிரி தான் மூக்கடைப்புக்கும் இருக்கும். டான்சில்ன்றது நம்ம வாய்க்குள்ள இருக்க ஃபேரிங்ஸ்ல இருக்கிறது. மூக்குக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் அடினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க செதையால நம்ம என்ன ஆகும்னா, நார்மலா நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது மூக்கு வழியா தான் ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அந்த பின்னாடி அடைப்பு இருக்கிறதால அவங்க வந்து யூஸ்வலி வந்து மூக்கு வழியா ப்ரீத் பண்ணாம வாய் வழியா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். வாய் வழியா ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த க்ரௌடிங் ஆஃப் த டீத், பல்லு முன்னாடி வர்றது, இந்த நேரம் ஒரு டல் ஃபேஸ் இருக்கிறது, ஒரு அடைப்பு இருந்துக்கிட்டா மாதிரியே இருக்க மாதிரி, அந்த எப்படி சொல்றது, ஒரு மூக்கால பேசுற மாதிரி இருக்க சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாதான் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும்.